எல்லாருக்கும் வணக்கம். வாழ்வோம் வாழ வைப்போம். சித்தர்கள் அருள்குடல் அறக்கட்டளை குரு மா அப்பன் அவர்கள் அருளால் அவரது சீடராகிய காதி லட்சுமராசி எனும் நான் அவரிடம் கற்ற கதைகளில் அதாவது பலர் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். படுக்கை விட்டு எந்திரிக்கிற முறை, சிறுநீர் கடிக்கிற முறை, அடுத்தது வாய் சுத்தியும் முக சுத்தியும் எப்படி பண்ணணும், எதில் பண்ணணும், நீரால் மட்டும்தான் பண்ணணும். அதாவது ஒரு ரெண்டு டீக்கரண்டி அளவுக்கு இந்த அளவுக்கு வாயில் தண்ணி ஊற்றி கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடிட்டு நல்லா ஒரு 20 தடவை கொப்பளிக்கணும். பாருங்கள், 20 தடவை கொப்பளிச்சுட்டு முகத்தை மேலே எடுத்து லேசாக வாய் திறந்து அந்த தண்ணியை தொண்டை மூலியும் ஊதணும். ஊதிட்டு மீண்டும் வாயை மூடி முன்னால் முகத்தை வச்சு மீண்டும் ஒரு 3 தடவை கொஞ்சம் குமிக்கணும். குமிஞ்சு வாய் திறந்தால் வலுவலுன்னு சடன்னு தண்ணி வரும். அதாவது துப்பிக்கிட்டு நல்லா துப்பிக்கிட்டு முகத்தை எடுத்து கண்ணை திறந்து மீண்டும் வரிசையில் மூடி திறக்கணும். இதனால் பயன், நீரின்றி அமையாது உலகம்னாரு. உலகமே நீர் இல்லைன்னு அமையாதுங்கிறப்ப இந்த வாய் எத்தாச்சோடு. ஆகவே இந்த வாயில் இப்படி போட்டு ஊதுறதுனால வாய்க்குள்ளே இருக்கிற அத்தனை பகுதிக்கும் இந்த நீர் சென்று கொப்பளிக்கனால சூடேறும். அதோட உமிழ்நீர் சேரும். உமிழ்நீர் சேரனால பல்லு சம்மந்தமாக, ஈர் சம்மந்தமாக, நாக்கு சம்மந்தமாக, உதடு சம்மந்தமாக, மேல் அன்னம் சம்மந்தமாக, இந்த ஊதுறதுனால தொண்டை சம்மந்தமாக இது இருக்கிற உபதிரங்கள்லாம் நீங்க வாய்ப்புண்டு. ரெண்டாவது, முகத்தில் இந்த பருவு வர்றதெல்லாம் மாறும். சொத்தப்பல் இருந்தாலும் மாறும், ஈர் வீக்கம், ரத்தம் வர்றது எல்லாமே மாறும். தொண்டையில் ஏற்படுற புண்ணுகளோ கட்டிகளோ இருந்தாலும் கரையும். ஆகவே நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டு அடுத்தது நீராலேயே முகத்தை கழுவணும். அதாவது ஒரு கை, இப்போ இடது கைன்னு இருக்குங்களா வச்சுக்கோங்களேன். இடது கையில் உள்ளங்கையில் தண்ணி ஊற்றி கண்ணை மூடி முகத்தை சாஞ்சு இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள். காது வரைக்கும் இப்படி கண்ணை திறந்து மீண்டும் அடுத்த உள்ளங்கையில் ஊற்றி கண்ணை மூடி இப்படி மீண்டும் இந்த கையில் தண்ணி ஊற்றி தொண்டைக்குழி வரைக்கும் அதுதான் ஒரு துணி வச்சு தொட்டு அடிச்சுக்கோணும். இதனால் என்ன பலன்னா, ஏறக்குறைய 23,000 நரம்புகளுக்கு மேலே இருக்குது. கண், காது, மூக்கு, தொண்டை, தாடை, கண், தலை எல்லாம் சேர்த்து. இது இப்போ என்னன்னா நீர்த்தோடு நீவுதல் வர்மம் அப்படின்னு நம்ம குரு பேர் வச்சுருக்காரு. இதனால் அந்த நரம்புகளும் சதைகளும் தோள்களும் சம்மந்தப்பட்டதெல்லாம் அப்படியே தொட்டு நீவுற மாதிரி இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் நல்லா பக்குவமாக அடையும். இதனால் கண்ணில் ஏற்படுற அந்த கெடுதல்கள், இந்த கண் மாசம் தெரியுது, பூச்சி மாதிரி தெரியுது, முகத்தில் அழுத்தங்கள் வர்றது, தலையில் ஏற்படுற உபத்திரங்கள் இத்தனை நீங்க பெறும். ஆகவே இதை கடைப்பிடிங்க. இதில் பல முறை இருக்குது, ஒரு முறை இப்போ சொல்லி இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.